ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் வணக்கம். நீங்க இப்படி அடிச்சதை பார்த்தா அது விஜயோடைய மெர்சல் படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல வர ஸ்டைல் மாதிரி இருக்கு. நிச்சயமா அப்படி அடிச்சா புழுதி பறக்கணும். விஜய்னா சும்மாவா? விஜய் அடிச்சோன்னு புழுதி பறக்கும். விஜயோடைய பிறந்த நாள் நாளைய தினம் கொண்டாடப்பட இருக்க நேரத்தில் விஜய் நடிக்க இருக்க திரைப்படமான மெர்சல் திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்திருக்கு. இந்த போஸ்டர் பார்க்கும்போது ஒரு திரைப்படம் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன படம்? வணக்கம்ண்ணா, அது என்ன திரைப்படம் அப்படிங்கறத நான் சொல்றதை விட நீங்க சொல்றது நல்லா இருக்கும்னா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது, இந்த பின்னாடி பேக்ரவுண்டை பார்க்கும்போது, இந்த டிஷர்ட்டை பார்க்கும்போது அழகிய தமிழ் மகன் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, நான் அதை சொல்ல நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. அழகிய தலைமகன். அதே நேரம் இந்த படத்தை பாக்குற நேரம், அந்த போஸ்டர் பாக்குற நேரம், இது ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனையை கொண்டு வர மாதிரி இல்ல. பின்னாடி காளைகள் நிறைய இருக்கு, காளைகள் தலையில பூமாலை இருக்கு. இவர் ஏற்கனவே மண்ணை எடுத்து இப்படி அடிக்கிறாரு. அதுல காரணம் என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு ஏதோ ஜல்லிக்கட்டுக்காக போராடுறாரு, போராடிட்டு மெர்சல்னு சொல்றாரு, அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அதே மாதிரிதான். அப்படி ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் போராடிட்டு வந்து ஒரு வடிவா சொல்லுவாரு, என் நெஞ்சில் குடியிருக்கும் முன்பு ரசிகர்களுக்கு என்னோட அன்பான உறக்கங்கள் அப்படின்னு. அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த படத்துக்கு திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்காரு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்க போறாரு. ஏற்கனவே ஏஆர் ரஹ்மான் இவரும் இணைந்த கூட்டணியான ஒரு படம் தான் அழகிய தமிழ் மகன். ஆனா அழகிய தமிழ் மகன்ல ஏஆர் ரஹ்மானின் இசை மிக பெருசாக பேசப்பட்டாலும் திரைப்படம் பேசப்படவில்லை. ஆனா இந்த திரைப்படம் பேசப்படும் நிச்சயமாக. அதே நேரம் இந்த போஸ்டர் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ல வளமையா வந்து எல்லா படங்கள்ல வர நேரம் இளைய தளபதி விஜய் அப்படின்னு சொல்லலாம் டைட்டில் போட்டு தான் வரும் இல்லையா? ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா இளைய தளபதி, அந்த தளபதி மட்டும் தான் வந்திருக்குது, இளைய அப்படிங்கறத வெட்டிட்டாங்க. ஏன்னா இவருக்கு வயசு போச்சா அப்படியாங்கிறது கூட கேட்டீங்கன்னா, இளைய தளபதி அப்படிங்கிற நேரத்துல இளைய வெட்டிட்டு தளபதி மட்டும் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு இனிமே தளபதியா இருக்க போறாரு தமிழ் சினிமாவுக்கு. நிச்சயமாக. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பிரேம் இப்ப வந்து அவர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்துகிட்டே இருக்காரு. அரசியலுக்கு எப்படியும் வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரவலாக ரசிகர்கள் எல்லாருமே நம்புறாங்க. அதற்காக கூட இந்த ஐடியாவா இருக்கலாம், தளபதி அப்படிங்கறத போட்டு வச்சிருக்கலாம், இளைய அப்படிங்கறத வெட்டி எடுத்திருக்கலாம் அப்படின்னு கூட நாங்க கெஸ் பண்றோம். இருக்கலாம். அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம், திரைப்படத்தின் அமோக வெற்றியை தொடர்ந்து அட்லி வந்து கூட்டணியா இணையறாரு விஜயோட. இந்த அட்லி விஜய் கூட்டணி வந்து மறுபடியும் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா இதுல இன்னும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திரைப்படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறதுனால இந்த 3 பேரும் சேர்ந்த கூட்டணி ஒரு அமோக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆரம்பத்துல இப்படிதான் இந்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் எல்லாம் கூட்டணி சேர்ந்த நேரம் சில படங்கள் வந்து தோல்வியிலையும் முடிஞ்சிருக்குது இல்லையா? உங்களுக்கு அதை நாங்க வரலாறு திரும்பி பார்க்கணும். வரலாறு திரும்பி பார்க்கணும். ஆனா இந்த கூட்டணியுடைய இந்த படத்தின் வெற்றி எப்படி அமைய போகுது? நிச்சயமா நான் சொல்றேன், படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பாக்குற நேரமே படம் சூப்பரா வர போகுது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது விஜயோட மெர்சல் பட போஸ்டர். இங்க பாருங்க இதுதான் இந்த மெர்சல் பட போஸ்டர்ல விஜய் வந்து தாடி வச்சிருக்காரு. தாடி வச்சிருக்கிற விஜய் வந்து ஏன் ஜல்லிக்கட்டுக்காக போராடுறாரு, இல்லாட்டி ஏன் பின்னாடி காளைகள் நிக்குது, அந்த பின்னாடி காளைகள் நிக்கிறதுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் தொடர்பு இருக்கா இந்த படம்? இந்த படத்துக்கு ஏன் அப்படின்னாலும் மெர்சல்னு பேர் வைக்கணும்? ஏன்னா மெர்சல் அப்படிங்கிற வார்த்தை வந்து நகரப்புறத்துல சிட்டில தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. சிட்டில வைக்க வேண்டிய வார்த்தையை போட்டுட்டு இல்லாட்டி சிட்டிக்கு வைக்க வேண்டிய டைட்டில் வச்சுக்கிட்டு இவர் ஏன் கிராமத்து ஸ்டைல்ல இருக்காரு? இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த தலையை போட்டு பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்ப அண்மையில வந்து ஜல்லிக்கட்டு பிரச்சனை வந்து நிறைய நடந்துருந்துச்சு. இப்ப ஜல்லிக்கட்டு பிரச்சனையை வச்சு மையப்படுத்தின மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எல்லாருக்குமே அப்படி அனுப்பிவிட்டா அந்த போஸ்டர் எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க, இல்லைன்னா பெரிய அளவுல வந்து அது பாப்புலர் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணிருக்கலாம். அதுவும் இன்னும் ஒரு காரணம் இருக்கு. இன்னும் ஒரு விஷயத்தை நாங்க யோசிக்கணும். திரைப்படம் வந்து ஒன்லி ஃபுல்லாவே வந்து சிட்டியை வந்து பேஸ் பண்ணி எடுத்த படம். அதாவது அந்த எல்லாமே காட்சிகள் சிட்டில தான் படமாக்கப்பட்டிருக்கு. ஆனா அட்லிக்கு எப்படி ஒரு கிராமப்புற படம் செட் ஆகும் அதை நம்ம யோசிக்கணும். இந்த படத்துல நாங்க சொல்ற மாதிரி ஜல்லிக்கட்டு ஒருவேளை வச்சிருந்தா, ஜல்லிக்கட்டு நிகழ்வு வச்சிருந்தா, இல்ல ஜல்லிக்கட்டு தான் கதையா இருந்தா எப்படி அட்லிக்கு கிராமப்புற கதை செட் ஆகும்? அதுவும் கொஞ்சம் ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா பாப்போம் இந்த கதை எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஆனா நாங்க கெஸ் பண்றோம் இந்த ஒரு ஜல்லிக்கட்டு பிரச்சனை மாதிரி தான் வரப்போகுதா அப்படிங்கறதுதான் இருக்கு. ஆனா ஹீரோ ரொம்ப மாசா தான் வர போறாரு. அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லயே தெரியுது, அப்படி அடிச்சுட்டு அந்த புழுதி பறக்கக்குள்ளே தெரியுது, ஓகே மாசா தான் வர போறாரு அப்படின்னு. அப்படி நேரம் இன்னும் ஒரு விஷயத்தையும் யோசிக்க தோணுது. ஒருவேளை ஒரு காளையை அடக்கிட்டு அந்த காளையை மண்ணெல்லாம் பிறண்ட பிறகு அடிக்கிறாரோ, இல்லாட்டி மண்ணை எடுத்து புழுதியில அந்த மண்ணை தூக்கி விவசாயம் செஞ்சுட்டு அந்த மண்ணை எடுத்து அடிக்கிறாரா, இல்லாட்டி சிட்டில அநீதிக்கு மீறி கட்டிடங்களை உடைச்சிட்டு அந்த மண்ணை எடுத்து அடிக்கிறாரா, கில்லி படத்துல மாதிரி அப்படியே ஓடி வந்து கீழே மண் எடுத்து நெத்தில பொட்டு வச்சுக்கிற மாதிரி அந்த மண்ணை எடுத்து அடிக்கிறாரா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிக்க தோணுது. எதுவா இருந்தாலும் இந்த படம் வந்து வெகு விரைவில் வந்துரும். இப்பதான் படம் இருக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க, வந்துரும். ஆனா அட்லி சொல்லியிருக்காரு இந்த படத்தின் 50 வேலைகள் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாரு.
சொல்லியிருக்காரு. நாளை விஜய் பிறந்த நாளை கொண்டாடுற இந்த நேரத்தில் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பத்தி நாங்க சொல்றதுக்கு தயாரா இருக்கோம். நாங்க 2 பேரும் எப்பவுமே ஃபர்ஸ்ட் லுக்னா நம்ம 2 பேரும் தான் ஞாபகம் வரும். அதே மாதிரி நாளைக்கு தினம் வந்து விஜயோட பர்த்டே எல்லாருமே செலிப்ரேட் பண்றதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரசிகர்கள் எல்லாம் அப்படியே சும்மா விஜயனா ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்ற அளவுக்கு குதிச்சுக்கிட்டு அப்படி இருக்கிறாங்க. எனவே நாங்களும் விஜயனாவுக்கு இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்றோம். ஹாப்பி பர்த்டே டு யூ விஜய். தளபதி தளபதி அடிங்க அப்படி ஒண்ணு. ஓகே அந்த ஸ்டைல். ஓகே சரி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா இல்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க. நீங்க அடிக்கிற ஒவ்வொரு லைக்லயும் தான்